ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்னைக்கு வந்து ஒரு மாங்காய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து நல்லா வெயில் சீசனில் மாங்காய் நிறையவே கிடைக்கும். அதனால ஊறுகாய் ரெசிபி, பச்சடி, இந்த மாதிரி மாங்காயை வச்சு என்னென்னலாம் செய்யலான்றது கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவை பார்ப்போம். இப்போ மாங்காய் ரெசிபியில் இன்னைக்கு ஸ்வீட் மாங்காய் பச்சடி அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 2 மாங்காய் நான் எடுத்திருக்கேன். மீடியமான சைஸ் தான். நிறைய இருந்தது, நாங்கள் உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டு மிச்சம் இது இருக்குது. இது நம்ம வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆனதுனால கொஞ்சம் லைட்டாக சிவப்பாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதுக்குன்னு ரொம்ப குட்டி குட்டியாக போடாதீங்க, இந்த அளவுக்கு போதும். இப்போ இது மொத்தத்தையுமே நம்ம கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி வந்து க்யூபாக கட் பண்ணிட்டேன் நான். இந்த அளவுக்கு தான் கட் பண்ணோம். அதிகமாக நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப வந்து மேங்கோ ஜாம் மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ஜாமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் தோலோடவே போடுங்க. சில பேர் வந்து ஜாம் மாதிரி செய்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா தோல் எடுத்துருவாங்க. அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது அப்படியே ஹீட் ஆகட்டும். அப்படியே நம்ம இப்போ ஆயில் விட்டுறலாம். எனக்கு எந்த வீட்டுக்கு போனாலுமே டிஸ்டர்பன்ஸ்க்கு குறையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுக்கணும் போது தான் தெருவில் சத்தமாகவே இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நான் இதை மிக்ஸ் பண்ணதுனால கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துடலாம். இந்த மாங்காவை நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் மாங்காய் போடும்போது லைட்டாக இந்த கருவேப்பிலை போட்டால் எப்படி தெரிக்குமோ அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றாகாது. சும்மா இப்படி திருப்பி விட்டதுக்கப்புறமா குயிக்காக ஆகிடும். 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அவ்வளோதான் டைமிங்கு. இப்போ நம்ம எந்த ஸ்வீட்டாக கொஞ்சம் செய்யும் போதும் நம்ம சால்ட் சேர்ப்போம் இல்லையா. இப்போ வந்து இதில் காரமும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் காரம், அப்புறமா இதுக்கு தோப்பு, அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதையும் விட்டு கலந்து விட்டுலாம். மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 1 நிமிஷம் தான் ஆகும் மாங்காய் வேக. அதான் நான் வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். அதில் கலந்து விட்டுடலாம். தாளித்த ஊறுகாய் கூட பண்ணலாம். நான் இன்னொரு நாள் வந்து அது ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ரெசிபி சொல்கிறேன். இதுக்கப்புறம் மாங்காய் சீசன் தான், அதனால் நிறைய ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். ஒரு சிட்டிக்கை மட்டும் மஞ்சத்தூள், நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு சிட்டிக்கை மட்டும் போதும். அப்படியே வந்து கலந்து விட்டுடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சங்கவி. இப்போ இந்த மாங்காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இதிலே வெந்துடும். நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கொலான்னு சாஃப்ட் ஆகிடும். அதனால் மாங்காய் தோலோடு அந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸாகவும் இருக்கணும், அதே நேரம் அந்த தோல் கழுண்டாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் கழித்து அடுத்தது என்ன ஆட் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ மாங்காய் வந்து நல்லா 1 நிமிஷம் நல்லா விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இப்போ வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் தான் அது தனித்தனியாக அழகாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அழகாக சாப்பிடும்போது இல்லை, அது ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து, இதில் வந்து இது நல்ல வெல்லம் தான். இதில் வந்து கல், மண் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தாலே எனக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு வெள்ளைப்பாகு மாதிரி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா மண்ணெலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம தேவைக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ போடணுன்னு இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு அளவுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் மேலே போட்டிருப்பேன். இப்போ வெல்லம் சேர்த்துட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி இதுலேயும் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆச்சுன்னா இந்த மெல்ட் ஆகி நல்லா வந்து சேர்ந்து வரும். அதுக்கு தான் நான் வந்து பாதிலே வந்து வெல்லம் போடும்போது தான் அது இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற அந்த வேகக்கூடிய டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இதுவே ஒரு கிரேவி மாதிரி சூப்பராக இருக்குது டெக்ஸ்சர் இல்லை. சின்ன வயசில் ஸ்நாக்ஸ்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து இது அதிகமாக செய்வாங்க.
எங்கள் சின்ன வயசு ஸ்நாக்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒன்று கேசரியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஸ்வீட் மாங்காவாக இருக்கும். அடிக்கடிக்கு செஞ்சு தருவாங்க. நாங்கள் ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டு அப்படியே எடுத்து இப்படி நக்கி தின்னுட்டு அப்படி விளையாடுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வந்து அப்படியே கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஒருத்தவங்க இதே மாதிரி அப்படியே ஜாமாக கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். இது அப்படியே கொஞ்சம் திக்காகட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம். இப்போ வந்து நல்லா வந்து திக்காகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் எங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா நல்லா வந்து திக்காகிடும். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மாங்காய் ஃபேவரட்டர் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். காரமாகவும் இனிப்பாகவும் சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு சேர்த்து நானே வந்து சாப்பிட்றேன். எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்வீட் மாங்காய் பச்சடி வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து பசங்க வந்து விளையாடுறாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ஜன்னல் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து பசங்க விளையாட்டுருக்கோம் பட்டர்ஃப்ளை சாங்க்காக. அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் மாங்காய் பச்சடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.